வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை விதித்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுமி ஒருவரை கடத்தி சென்று அவரிடம் தவறாக நடந்து கொண்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து குறித்த சந்தேக நபருக்கு எதிராக 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் திகதி சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது அவருடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதாகவும் இந்த விசாரணையை அடிப்படையாக கொண்டு வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்கியதாகவும் தெரியவந்திருக்கிறது. இதற்கமைய குற்றவாளிக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் 10,000 ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகையை செலுத்த தவறினால் 2 மாத கால சாதாரண சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவ்வாறு சிறுமிக்கான தொகையை வழங்கவில்லை என்றால் அவருக்கு 1 வருட கால சாதாரண சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது.